everyone, my name is KARTHIKA. I am studying in 6th standard. My school name is Madonna Matric Higher Secondary School, Nagar, Madurai, and I am also a student of Junior IAS Academy. Now I am going to teach you about 6th Standard Science Unit 1 Heat, அதாவது வெப்பம். ஸோ இந்த லெசனுடைய ஒரு ஸ்மாலான இன்ட்ரோடக்ஷன் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன், அறிமுகம். We are all familiar with heat. அதாவது நம்ம தினைக்குமே ஹீட்டோட ஒரு தொடர்போட தான் இருக்கும். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்கூலுக்கு வரோம், டெய்லி நம்ம ஸ்கூலுக்கு வருவோம், வர்றப்ப சன்லைட் நம்ம மேலே படுல. ஸோ அப்போ அந்த ஹீட்டை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது இந்த மாதிரி நம்ம எங்கே வெளியே போகிறப்ப இல்லை ஹீட்டோட இருக்கப்ப நம்மளுக்கு தொடர்போட தான் இருக்கும். We feel it on our body when the sun shines. நீங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க, உங்கள் பாடியில் அந்த சன் ஷைன்ஸ், அந்த கதிர்வெளிகள் படும்போது நம்மளுக்கு அந்த ஹாட்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. We use heat for cooking our food. We reduce the heat by adding ice cubes while preparing fruit juice. அதாவது நம்ம ஹீட்டை நிறைய விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபுட்டை சமைக்கிறோம். ஸோ சமைக்கிறப்ப நம்ம சில பழங்கள், கேரட், இந்த மாதிரி சில காய்கறிகளை தான் நம்ம வெறுதாக சாப்பிட முடியும். ஆனால் பழைய விஷயம் காய்கறிகள், மீட், கறிகள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சமைச்சு தான் சாப்பிட முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதா. அப்புறமா நம்ம இந்த ஹீட்டை எப்படி தணிக்கிறது? இதை நம்ம ஜூஸ் போட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டு, அதாவது பழச்சாறு உள்ள ஜூஸை நம்ம போட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டு நம்ம குடித்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஹீட்டை தணிக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். Let us learn about sources of heat. நம்ம இந்த லெசனில் sources of heat அப்படின்னா என்ன அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். sources of heat. இப்போ நம்ம sources of heatனா என்ன அப்படின்றது இந்த லெசனில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சன் ஃபர்ஸ்ட் நம்ம சூரியன், அதில் என்ன sources of heat இருக்குது அப்படின்றத சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். We all know that the sun gives us light. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் சன் அப்படின்றது, இந்த சூரியன் அப்படின்றது நம்மளுக்கு லைட்டை கொடுக்குது. ஸோ இது மட்டுமா தெரியும்? சன் நம்மளுக்கு அந்த ஹீட்டை கூட கொடுக்குது. Does it gives us heat? இது ஹீட்டை நம்மளுக்கு கொடுக்குதா? After standing under the sunlight for some time, touch your head. நீங்கள் இப்போ நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஹீட்டாக இருக்கா இல்லையான்னு. இப்போ நீங்கள் உங்கள் மொட்டை மாடியில் கூட போய் நின்று கொஞ்சம் நேரம் நில்லுங்க, மதியம் போல். இப்போ நின்றானே உங்கள் தலையை நீங்கள் தொட்டு பாருங்களே, ரொம்ப ஹீட்டாக இருக்கும். நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. எஸ், இட் ஃபீல்ஸ் ஹாட் பிகாஸ் த சன் சைன்ஸ் கிவ்ஸ் அட் ஹீட் பெசிடிஸ் லைட். இது நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஏன்? இது சன் நம்மளுக்கு ஹீட் பெசிடிட்டிஸ், அதாவது நல்ல வெப்பமான ஒரு தன்மையை நம்மளுக்கு கொடுக்குது. Now you can understand why it is difficult to walk barefoot on sunny days in the afternoon. அதாவது நீங்கள் இப்போ புரிஞ்சிருப்பீங்க ஏன் இதில் நம்ம சூரியன் மேலே, அதுவும் 1 மணி 2 மணி இந்த மாதிரி போகிறப்ப ரொம்ப சூடாக இருக்குது, நம்ம ஹாட்டாக இருக்குது அப்படின்றது இப்போ உங்களால் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஏன் இவ்வளோ ஹாட்டாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா சன் நம்மளுக்கு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் கம்போசிஷன். கம்போசிஷன்னா என்னென்னா பேர்னிங், அதாவது எரியிறது. Heat energy can be generated by burning of fuels like wood, kerosene, coal, charcoal, gasoline, petrol, oil, etc. இந்த ஹீட் எனர்ஜி இருக்குல்ல, நம்ம இப்போ ஹீட்டை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஹீட்டில் ஜெனரேட் பண்ணுது, அதாவது நம்மளுக்கு அனுப்புது. இந்த ஹீட் நிறைய விஷயங்களில் யூஸ் பண்ணுது. நான் முன்னாடியே சொன்னேன் இப்போ இன்ட்ரோடக்ஷனில். ஸோ இது வுட், அதாவது நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி காலத்துலலாம் விறகு அடுப்பு தான் வச்சு சமைப்பாங்க. ஸோ இது நம்ம லைட்டாக நெருப்பு வச்சோடனே நல்லா பற்றிக்கும். ஸோ இந்த மாதிரி கெரோசின், அதாவது பெட்ரோல், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஊற்றுறப்ப நல்லா அந்த நெருப்பு நல்லா பேர்ன் ஆகி நல்ல ஒரு பெரிய நெருப்பை நம்மளுக்கு கொடுக்கும். இன் அவர் ஹோம், how do you get heat energy cook food? உங்கள் வீட்டில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஹீட் எனர்ஜி நம்மளுக்கு எப்படி வருது. இப்போ நம்ம ஃபுட்டை குக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்க ஹீட் நம்மளால் உணர முடியும். ஏன்னா நம்ம ஹீட் பக்கத்தில் இருக்கப்ப ஒரு அனல் அடிக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்னென்னா, நம்ம 2 கையும் இருக்குது. இப்போ இந்த 2 கையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி உரசனோன்னா ஒரு ஹீட் வரும். ஸோ இதை தான் நம்ம ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். Rub your palms for some times and then hold them to your chest.
அதாவது உங்கள் 2 கை இப்போ நல்லா இப்போ உரசிட்டு அதை கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா உரசிட்டு உங்களோட கன்னத்தில் நீங்கள் இப்படி வைக்கணும். வச்சா உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும், நமக்கு ஹாட்டாக இருக்குது அப்படின்றத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஹவு டு யூ ஃபீல்? நீங்கள் எப்படி இப்போ ஃபீல் பண்ணுறீங்க? We can generate heat by rubbing 2 surfaces of some substance. In past, people used to rub 2 stones together to light fire. அதாவது இங்கே வந்து ஹீட் வந்து நம்மளுக்கு ஜெனரேட் பண்ணுது அப்படின்றத இந்த பேர்னிங் அப்படின்றதே பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம எந்த வந்து 2த்தையுமே நல்லா ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ரப் பண்ணாலும் அது வந்து அந்த ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ பழைய காலத்தில் ஸ்டோன் ஏஜ் இந்த மாதிரி ஏஜஸ் எல்லாம் வந்து நம்ம பூலாங்கல்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இதை வச்சு நம்ம நல்லா உரசுறப்ப அதுலேருந்து தீ வரும். ஸோ இதை நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் எந்த விஷயங்களும் 2 நல்லா வேகமாக உரசுனாலும் அதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி. என்ன சம்மந்தமே இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எலக்ட்ரிசிட்டியிலேருந்து கூட ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். When electricity current follow through the conductor, heat energy is produced. இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது கூட ஒரு கரண்ட். இப்போ கரண்ட்னாலே நம்மளுக்கு வந்து பயம், ஏன்னா நம்ம தொட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஷாக் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ வந்து வாட்டர் ஹீட்டர் இருக்குது. ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு ஹீட் பண்ண உதவுதில்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இண்டக்ஷன் ஸ்டவ், எலக்ட்ரிக் ஸ்டவ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து ஹீட்டை தானே ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி கூட நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் ஹீட்டு. நெக்ஸ்ட் வந்து ஹீட் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். மாலிகல்ஸ் இன் ஆப்ஜெக்ட் ஆர் கன்ஸ்டன்ட்லி வைப்ரேட்டிங் ஆர் மூவிங் இன்சைட் ஆப்ஜெக்ட். இப்போது ஒவ்வொரு மேட்டர் அரௌண்ட் லெசனில் நம்ம பார்த்துருப்போம். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்குள்ளேயும் ஒவ்வொரு ஆட்டம்ஸ், ஒவ்வொரு மாலிகல்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து உள்ள இன்சைடாக இருக்குது, அது வந்து நம்மளால் பார்க்க முடியாது, வெறும் கண்களால் நம்மளால் பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப் கூட நம்மளால் பார்க்க முடியாது, அவ்வளோ மைனூட்டானது. இப்போ ஹீட் பட்டுச்சுன்னா வைப்ரேட் ஆகும், இல்லைன்னா அது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த வைப்ரேஷன் எதனால நடக்குது? இந்த ஹீட்னால தான். We cannot see that movement with our naked eye. இதை வந்து நம்மளால் வெறும் கண்களால், அதாவது நார்மலான கண்களால் நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ நம்ம வந்து இந்த மரம் இருக்குது, இங்கே செடி இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இந்த மாலிகல்ஸ், இந்த ஆட்டம்ஸை வந்து நம்மளால் கண்ணால் பார்க்கவே முடியாது. When we heat the object, this vibration and movement of molecule increases, temperature of the object also increases. அதாவது நீங்கள் ஒரு பொருளை வந்து ஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு பானை எடுத்துக்கிறீங்க, இரும்பு பானை, சரிங்களா? அதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றுறோம், சும்மா தண்ணி கொதிக்க வைக்கிறோம். ஸோ இப்போ கொதிக்க வைக்கிறப்ப அதில் வாட்டர்லேயும் மாலிகூல்ஸ், ஒவ்வொரு ஆட்டம்ஸும் குட்டி ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்கும். ஸோ அப்போ நம்ம அதை கொதிக்க வைக்கிறப்ப அந்த பபிள்ஸ்லாம் வரும்ல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த மாலிகூல்ஸ் இருக்குது, அந்த ஆட்டம்ஸ்லாம் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இதே எதுவுமே ஹீட்டே படாமல் நார்மலாக ஏதாவது இது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப மாலிகூல்ஸ் ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். இது வந்து நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணாலோ இல்லை டிக்ரீஸ் பண்ணாலோ இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கும். இன்க்ரீஸ் பண்ணால் நிறைய ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், வைப்ரேட் ஆகும். ஆனால் வந்து நம்ம ரொம்ப கம்மி பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கம்மி அந்த வைப்ரேஷன்லாம் அப்படி ஸ்டாப் ஆயிரும். Thus, heat is the energy that rises the temperature of a thing by causing the molecules in that object to move faster. அதாவது இந்த ஹீட் எனர்ஜி வந்து நான் முன்னாடியே சொன்னேன்ல, இந்த டெம்பரேச்சர் இருக்குது, இதில் வந்து நம்ம டெம்பரேச்சரையும் பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண அந்த மாலிகூல்ஸும் வந்து வேகமாக மூவ் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மாலிகூல்ஸுன்றது ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுகளையும் இருக்கத்தான் செய்யும். இது வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், ஹீட் பட்டால் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஹீட் இஸ் நாட் அ மேட்டர். ஹீட் அப்படின்றது ஒரு மேட்டர் கிடையாது. இது வந்து நம்மளுக்கு இப்போ மேட்டர் அப்படின்னா ஒரு பொருளை நம்ம கீழே வைக்கிறோம். இப்போ என் கை இருக்குது, இதில் என் கையை வச்சுட்டேன். இப்போ இதுக்குள்ளே இந்த ஸ்பேஸில் என்னால் ஏதாவது வைக்க முடியுமா? இது மேலே வைக்கலாம், இது சைடில் வைக்கலாம். ஆனால் இது மேலே வச்சா இந்த இடத்துல தான் ஆக்குப்பை பண்ணி, ஏன்னா இந்த இடத்துல வந்து ஆக்குப்பை பண்ணாது. ஸோ இப்போ வந்து ஹீட் வந்து அப்படி இல்லை. இப்போ எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னா அதில் ஒரு பிளாஸ்டிக்கை போட்ட உடனே அது வந்து நான் நெருப்பு விட மாட்டேன் அப்படின்னு ஒரு முக்கோணமாக இருக்கும். அதில் வந்து போடுறப்ப நம்மளுக்கு வந்து எரியும், ஆனால் வந்து அதை இடத்த அடைக்காது. ஸோ இது வந்து ஒரு மேட்டர் கிடையாது. இட் டஸ் நாட் ஆக்குபை ஸ்பேஸ். இது வந்து ஸ்பேஸையும் நான் வந்து ஆக்குபை பண்ணாது. ஏன்னா இப்போ நான் மேட்ரு சொன்னேன்ல, ஸோ அந்த மாதிரி தான் வந்து எந்த விதமான இதையும் ஆக்குபை பண்ணாது. ஏன்னா நம்ம பிளாஸ்டிக் போட்டோன்னே எதையுமே ஆக்குபை பண்ணாது.
இட் ஹாஸ் நோ வெயிட். இந்த நெருப்புக்கு அப்படின்றது, இந்த ஹீட் அப்படின்றதுக்கு ஒரு வெயிட்டே கிடையாது. இது ஒரு காற்று மாதிரி தான், இந்த ஆக்சிஜன் நைட்ரஜன்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி தான் ஹீட்டும், அதாவது நெருப்பு. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் லைக் light, sound and electricity. Heat is a form of energy. இப்போ எக்ஸாம்பிளுக்கு லைட்டு, இப்போ இந்த லைட் எரியுதுன்னு வச்சுக்கோங்களே, இது வந்து நம்மளுக்கு இடத்த அடைக்குதா? இல்லை. ஏன்னா இது வந்து சும்மா நம்மளுக்கு ஒளியை தான் தருதே தவிர நம்மளுக்கு வந்து மேட்ரை வந்து இடத்த அடைக்கலை. அண்ட் வந்து சவுண்டு, இந்த மாதிரி சவுண்டு, எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இடத்த அடைக்காது. இது இருக்குது அப்படின்றது நம்மளால் உணரக்கூட தான் முடியும். அப்புறமா ஹீட் அப்படின்றது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தான், இது ஒரு மேட்டர் கிடையாது. In short, heat is the total kinetic energy of constitution particles of object. இதையே நம்ம சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஹீட் அப்படின்றது டோட்டல் கைனடிக் எனர்ஜி. இப்போ டெம்பரேச்சர் அப்படின்னா ஹாஃப் கைனடிக் எனர்ஜி இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆனால் ஹீட் அப்படின்றது டோட்டல் கைனடிக் எனர்ஜி. இப்போது நம்ம முன்னாடியே ஃபஸ்ட் டைமில் பார்த்துருப்போம், மெஷர்மெண்ட்டில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யூனிட் இருக்கும். ஸோ வெயிட்டுக்குன்னா கிலோகிராம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஹீட்டுக்கு என்ன எஸ்ஐ யூனிட்? ஹீட்டுக்கு வந்து ஜோல் அப்படின்றது தான் எஸ்ஐ யூனிட். திஸ் யூனிட் கேலரிஸ் இஸ் ஆல்சோ யூஸ். கேலரிஸ் அப்படின்றத நம்மளால் படிச்சிருப்போம். ஸோ இதுவுமே வந்து இந்த எஸ்ஐ யூனிட் இந்த ஜாயில் தான் யூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ஹாட் அண்ட் கோல்ட் ஆப்ஜெக்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ அதாவது வெப்பமான பொருட்களையும் நல்ல கூலிங்கான பொருட்களையும் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். In our day-to-day life, we come across a number of objects. நம்ம day-to-day life நம்ம தினைக்கு பார்க்குறோம். இப்போது வந்து இங்கே ஒரு புக் இருக்குது, நோட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்ப நமக்கு வந்து நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸும் இருக்குது. நம்ம காலையில் நம்ம அம்மா சமைக்கிறாங்கன்னா இப்போ நம்மளுக்கு பாலே வச்சு தராங்க. இப்போ நம்மளுக்கு பால் வந்து காய வைக்கிறப்ப அது சூடாகும். ஸோ இந்த மாதிரி ஹாட் ஆப்ஜெக்ட் இருக்கும். அப்புறமா நம்ம ஐஸ் வாட்டர் வைக்கிறோம்னா அந்த வாட்டர் வந்து உள்ளே வச்சோடனே கொஞ்சம் நேரத்தில் கூலிங் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஹாட் ஆப்ஜெக்ட், கோல்ட் ஆப்ஜெக்ட்ன்றதை நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சம் ஆஃப் தம் ஆர் ஹாட் அண்ட் சம் ஆஃப் தம் கோல்டு. இந்த மாதிரி தான் நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து சிலது ஹாட்டாக இருக்கும், சம் வந்து கோல்டாக இருக்கும். How do we decide which object is hotter than the other? நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க இந்த பொருள் எப்படி ஹாட்டாக இருக்குது, இந்த பொருள் எப்படி சூடாக இருக்குது, இல்லை இந்த பொருள் எப்படி நல்லா கூலிங்காக இருக்குது அப்படின்றத நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்மளே எப்படி தொட்டு பார்த்து கண்டுபிடிச்சிருவோம். We use the tip of our finger to find out the whether of tea cup in our entered heat to drink or whether milk has been cooled enough to sit making curds. அதாவது நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ வெதர் அதாவது வெப்பநிலை இல்லை கூலிங்காக இருக்குது அந்த மாதிரி ஸ்டேஜஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜஸ் இருக்கிறப்ப இப்போ டீ கப் இருக்குது. நம்ம அம்மாலாம் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே டீ கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம வந்து குடிக்கிறப்ப அதில் இருக்க நம்மளால் அது ஸ்ட்ரீம் வரும், அதாவது ஆவிகள் வரும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம், இல்லை நம்ம தொட்டு பார்த்து கூட கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி வந்து இப்போ தயிர் இருக்குது. ஸோ அந்த தயிரை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்காங்க, நம்ம சாப்பிடணும் ஆசையாக இருக்குது. ஸோ அதை வெளியே எடுக்கிறப்ப நம்ம தொடுறப்ப நம்மளுக்கு என்ன ஒரு ஃபீல் ஆகும், ஓ இது கூலிங்காக இருக்குது அப்படின்றத. ஸோ நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸ்லேயும் இது கூலிங்காக இருக்குது, இந்த மாதிரி ஹாட்டாக இருக்குது அப்படின்றத நம்மளால் டிஃபைன் பண்ணலாம். We often determine heat by touching the objects. இந்த மாதிரி தான் நம்ம டச் பண்ணி, இல்லை இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா, இப்போ ஐஸ் இருக்குன்னா, இப்போது இங்கே ஒரு டேபிள்னு வச்சுக்கோங்க கையை. இப்போ நான் தொட்டு பார்க்குறேன், இந்த ஐஸை தொட்டு பார்த்தோன்னே இது நல்லா கூலிங்காக இருக்குது அப்படின்றத என்னால் உணர முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம தொட்டு பார்த்து நம்மளால் நல்லா புரிஞ்சுக்க முடியும் இப்போ ஹீட்டாக இருக்குது கூலிங்காக இருக்குது அப்படின்றத. பட் யூ சீன் த டச் ரிலேட்டபிள். நீங்கள் வந்து டச் பண்ணி பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளே எல்லாமே தொட்டு பார்த்துருப்போம். ஏன்னா நம்ம வந்து பால் குடிக்கிறப்ப இல்லை ஐஸை நம்ம எடுக்கிறப்ப நம்மளாம் தொட்டு பார்த்துருப்போம்ல. நெக்ஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். டெம்பரேச்சர்னா வெப்பநிலை. டெஃபினிஷன் ஆஃப் டெம்பரேச்சர். இப்போ டெம்பரேச்சருக்குன்னு வந்து ஒரு டெஃபினிஷன் இருக்குது. த மெஷர்மெண்ட் ஆஃப் வார்ம்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் நோன் அஸ் இட்ஸ் டெம்பரேச்சர். இப்போ நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். வார்ம்னஸ் அதாவது ரொம்ப சூடாக இருக்கிறதையும், கோல்ட்னஸ் அதாவது ரொம்ப அப்படியே கூலிங்காக இருக்கிறதையும் நம்ம வந்து மெஷர் பண்ணுறப்ப அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து எந்த டெம்பரேச்சரில் இருக்குது அப்படின்றத நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது, அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்.
SI unit of temperature is Kelvin. நம்ம வந்து பார்த்தோம் ஹீட்டுக்கு வந்து SI யூனிட் என்ன அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து ஜோல். பட் இந்த டெம்பரேச்சருக்கு வந்து SI யூனிட் அப்படின்னா என்னென்னா கெல்வின். Celsius and Fahrenheit are the other units used. இந்த கெல்வினை கூட செல்சியஸ், ஃபாரன்ஹீட் இந்த மாதிரி நிறைய யூனிட்ஸ் கூட இந்த கெல்வின் அப்படின்றது யூஸ் பண்ணிக்குது. Celsius is called as centigrade as well. இந்த செல்சியஸ் அப்படின்றத நம்ம வந்து சென்டிகிரேட் அப்படின்னு சொல்லலாம். It determines the direction of flow of heat when two bodies are placed in the contact. இது வந்து நம்மளுக்கு வந்து டைரக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணும். இப்போ ஒரு ஹீட்டான ஆப்ஜெக்ட் இருக்குது, நம்ம சுடு தண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து அதில் வந்து டெம்பரேச்சர் தெர்மாமீட்டர் இருக்கும்ல, ஸோ அதை வந்து நம்ம தண்ணிக்குள்ளே வைக்கிறப்போ வந்து அது எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்றது காமிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எதாவது காய்கறி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அம்மா, நம்மளுக்கு சாலட் இந்த மாதிரி ஏதாவது காய்கறிகளை போட்டு குழம்பு இந்த மாதிரி செய்கிறப்ப நம்ம வந்து ஏதோ மசாலா ஆட் பண்ணுவாங்க. மசாலா ஆட் பண்ணிட்டு கிண்டுறப்ப கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிருவோம் எடுக்காமல். அப்போ வந்து அந்த மினியில் பிடிச்சாலே வந்து அந்த ஹீட் இருக்கும். அப்போனா அந்த ஹீட் வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் தெர்மாமீட்டர்லேயும் வந்து நம்ம வைக்கிறப்ப எவ்வளோ ஹீட் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு வந்து அந்த டிகிரி வைஸ் தான் நம்மளுக்கு வந்து காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹீட் அண்ட் டெம்பரேச்சர், அதாவது வெப்பத்தையும் நம்ம டெம்பரேச்சரையும் அதாவது வெப்பநிலையும் பற்றி பார்க்க போகிறோம். ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் ஆர் நாட் த சேம் திங். அதாவது ஹீட்டும் டெம்பரேச்சரும் ஒன்று கிடையாது. ஏன்னா நம்ம ஹீட் அப்படின்னா என்ன, வெப்பம், ஸோ நம்ம ஹாட்டாக இருக்கிறது. அண்ட் வந்து டெம்பரேச்சர் அப்படின்னா அது எவ்வளோ வந்து வெப்பமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சரும் ஹீட்டும் வந்து ஒன்று கிடையாது. இப்போ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட்டான SI யூனிட்ஸ் தான். ஏன்னா வந்து ஹீட்டுக்கு வந்து ஜோல் அண்ட் வந்து டெம்பரேச்சருக்கு வந்து டெம்பரேச்சருக்கு வந்து கெல்வின். They in fact mean two different things. இதுக்கு வந்து ரெண்டு விதமான டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒன்றும் கிடையாது. Temperature is related to how fast the atoms or molecules move to vibrate within the substance. இப்போ டெம்பரேச்சர் வந்து இருக்குது. இது வந்து நம்மளுக்கு இந்த டெம்பரேச்சர் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு ஆட்டம் இருக்குது, மாலிகுல்ஸ், ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது வந்து நம்ம இந்த மாலிகுல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் அப்படின்றத நம்மளால் நல்லா உணர முடியும். ஸோ அப்போ அதை ஹீட் பண்ணுறோம், இப்போ நம்ம தெர்மாமீட்டரை வச்சு நம்மளால் ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து தெர்மாமீட்டரை வச்சு வைக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஹீட், ஸோ கண்டுபிடிக்கிறது தான் டெம்பரேச்சர். ஆனால் ஹீட் அப்படின்றது அது ஒரு பொருளை ஹீட் பண்ணுறது, இல்லை நம்மளால் ஹீட்டுக்கு ரொம்ப கூலிங்காக இருக்குது இல்லை ஹாட்டாக இருக்குது அப்படின்றத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதவே வந்து நம்ம ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். Heat not only depends on the temperature of the substance but also depends on how many molecules there are in object. இந்த ஹீட் அப்படின்றது வெறும் ஒரு பொருளை மட்டும் ஃபேஸ் பண்ணி கிடையாது. இது வந்து நிறைய சப்ஸ்டன்ஸ், அதாவது நிறைய பொருட்களை வந்து ஃபேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா நிறைய மாலிகுல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஹீட் அப்படின்றது வந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸை வந்து சார்ந்துதான் இருக்குது. ஏன்னா மாலிகுல்ஸ் அப்படின்றது எல்லா ஆப்ஜெக்ட்லேயும் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி தான் இந்த ஹீட் அப்படின்றது நம்ம எங்கே வேணால் படுறப்போ, இப்போ ஏதாவது புக்கில் பேப்பர் இருக்குன்னா அதை படுறப்போ கூட அது பேர்னிங் ஆகும். ஸோ இப்போ ஹீட் அப்படின்றது எல்லா சப்ஸ்டன்ஸில் பட்டாலும் அது எரியத்தான் செய்யும். Temperature measures the average kinetic energy of molecules. இந்த டெம்பரேச்சர் அப்படின்னா ஆவரேஜாக சும்மா நார்மலாக தான் கைனட்டிக் எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் ஹீட் அப்படின்றது நம்மளுக்கு நிறைய, அதாவது ஃபுல் கைனட்டிக் எனர்ஜியை நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஹீட்டும் டெம்பரேச்சரும் வந்து ஒன்று கிடையாது, இது வந்து வேறு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ ஆஃப் ஹீட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். an analog between temperature and water level. இது வந்து நம்ம இப்போ வாட்டர் லெவல், அதாவது வாட்டர் லெவலையும் டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன, அதுதான் வந்து நம்ம ஃப்ளோ ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். Water flows when the difference between the levels of water in different places. இப்போ வந்து அருவிக்கு, இப்போ நம்ம எங்கேயாவது சுற்றுலாத்தலம் போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து அருவி இருக்கும். ஸோ அதனால தண்ணி வழியிறப்ப அது எப்படி இப்படியே போய்கிட்டே இருக்கும், இல்லை அந்த அப்படியே வந்து எப்படி அமைப்பு இருக்கோ அந்த அமைக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு வந்து போகும். அருவி ஏன்னா மொத்தமாகவே இந்த மாதிரி தான் வரும், இல்லைன்னா இந்த மாதிரி வளைஞ்சு கூட போகலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ளோ ஆஃப் ஹீட், அதை லெவலை பொறுத்த அளவுக்கு அது வந்து வளைஞ்சு போகும்.
It does not matter if there is more water one place to another. இப்போ வந்து இந்த வாட்டர் அப்படின்றது இந்த ஹீட் மாதிரி தான் இந்த வாட்டர் மாதிரி தான் இந்த ஹீட்டும். ஏன்னா இந்த வந்து ஹீட் வந்து இது வந்து ஆக்குபை பண்ணாத ஸ்பேஸ் வந்து இது ஒரு மேட்டரும் கிடையாது. ஸோ இதே மாதிரி தான் அது எங்கே பட்டாலுமே வந்து அது வந்து அந்த இடத்துல வந்து படாது. ஸோ அதுவாகவே போயிடும். ஸோ இது வந்து ஒரு இடத்த அடைக்காது. Water is a form of perticant into reservoir of other way around. வாட்டர் அப்படின்றது இப்போ ஒரு சகதி மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ரிசர்வ் பண்ணுறப்ப அந்த அரௌண்டை பார்க்குறப்பே நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அதில் நம்ம தெர்மாமீட்டரை வந்து செக் பண்ணுறப்போ ஒவ்வொருத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரே டெம்பரேச்சராக இருக்கும். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து காய்ச்சல் அடிக்குது. இப்போ அவங்களுக்கும் எனக்கு ஒரே டெம்பரேச்சராக இருக்கும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து 100 இருக்கும், எனக்கு வந்து 96 இந்த மாதிரி கூட இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். The temperature of an object like water level it determines the direction of in which heat will follow. இந்த டெம்பரேச்சர் அப்படின்றது ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக இருக்கும் இப்போ சொன்னேன். ஸோ இந்த மாதிரி தான் வாட்டர் லெவலுக்குமே தனித்தனியாக தான் இருக்கும். இதோட டைரக்ஷனை ஃபாலோ பண்ணி தான் இருக்குது. அதாவது இந்த டெம்பரேச்சர் அப்படின்றது ஒவ்வொரு பொருளில் இருக்கக்கூடியதெல்லாம் நம்மளுக்கு வந்து காட்டும், பொய்யாலாம் நம்மளுக்கு காமிக்காது. Heat energy follows from higher to lower temperature. அதாவது இந்த ஹீட் எனர்ஜி அப்படின்றது ஹையர் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கோ இப்போ லோயர் டெம்பரேச்சர். இப்போ காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய டெம்பரேச்சர் வந்து காமிக்கும். இப்போ நார்மலாக என்ன மாதிரி நம்ம நார்மலாக இருக்கவங்களுக்கு வந்து நார்மலாக தான் 97 இந்த மாதிரி தான் காமிக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அது வந்து டெம்பரேச்சர் அந்த ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதையும் டிக்ரீஸ் ஆகிறதையும் பொறுத்து தான் இருக்குது. தெர்மல் கான்ட்ராக்ட் ஆர் தெர்மல் ஈக்குபிரியம். இந்த தெர்மல் கான்டாக்ட்னு சொல்லுவோம், இல்லை தெர்மல் ஈக்குபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தெர்மல் ஈக்குபிரியம் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு இரும்பு ராடு இருக்குது, இப்போ ஒரு லைன் மாதிரி இருக்குது, இரும்பை வந்து இப்போ ஒரு பக்கத்து நம்ம ஹீட் பண்ணுறோம், அப்போது அது வந்து நல்லா லாங் ஆகும்ல. இப்போ நம்ம இரும்பை வந்து நடுவில் ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அது லைட்டாக பிடிச்சி இழுக்கிறப்போ கொஞ்சம் லாங் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் தெர்மல் ஈக்குபிரியம் அப்படின்னா என்னன்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ ஒரு பொருளை ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அது லாங் ஆக தான் செய்யும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பென்ஷன் இன் சாலிட்ஸ். அதாவது இப்போது எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா என்ன, பெருகிறது. ஸோ இதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது சாலிட்ஸ், அதாவது மேட்டர், ஒவ்வொரு இதுலேயும் ஒரு கல் இந்த மாதிரி இருக்குது, எப்படி வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அந்த மாதிரி பார்க்க போகிறோம். சாம் இஸ் ட்ரைங் டு ஓப்பன் எ டைட் ஜார். இப்போ சாம் அப்படின்ற ஒரு பையன் இருக்கா, அவன் வந்து ஒரு டைட்டான ஜார் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ண அவ்வளோ கஷ்டப்படுறான், ஆனால் அவனால் திறக்க முடியலை. பட் கேனாட் ஜார் இஸ் ஓப்பன். இப்போ அந்த ஜார் வந்து ஓப்பன் ஆகல, அவன் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டா, பட் அதனால் ஓப்பன் பண்ண முடியல. ஹி ஆஸ்க் ஹிஸ் அங்கிள் டு ஹெல்ப். இப்போ நம்ம வீட்டில் யாராவது இருந்தால் அப்பா அம்மா யாராவது திறந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். உடனே அவங்க திறந்து கொடுக்க வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி சாமோட அங்கிள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டு திறந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். His uncle says the pour some hot water on lid of jar. இதுக்கு எதுக்கு, இது ஹாட் வாட்டர் இருக்குது. ஸோ அதில் 2 நிமிஷம் இப்படி காட்டிட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாகவே அதை வந்து நம்மளால் ஓப்பன் பண்ணிட முடியும். Sam does not try to open it now. இப்போ வந்து அவன் ட்ரை பண்ணுறான். சரி இவங்க சொல்கிறாங்க பொய்யா இருந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படி தானே கிண்டல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் அவனும் சொல்லிட்டு போய் அந்த ஹீட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் காமிச்சிச்சு திறக்கிறான். அப்படியே திறந்துருச்சு, அப்படியே ஒரு ஈஸியாக ஓப்பன் ஆயிடுச்சு. உடனே டூ யூ ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ். அவன் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி சாம் கேட்குறான். How do you open tightly closed cap of the pen which could be opened by normally? இப்போ வந்து அவங்க அங்கிள் சொல்கிறாங்க இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் ஒரு சயின்ஸ் தான். ஸோ இப்போ நானும் சயின்ஸ் படித்து தான் இந்த மாதிரி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து சொல்லுங்கள், எங்ககிட்ட இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ ஒரு பென் இருக்குது அப்படின்னா அந்த மூடி வந்து ரொம்ப டைட்டாக வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை நீங்கள் எப்படி திறப்பீங்க, நார்மலாக திறந்துக்கிட்டே இருப்பீங்களா, உங்கள் கை தான் வந்து வலிக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். Most substance expand when heated and contract when cooled. இப்போ எக்ஸ்பேண்ட்னா ஒரு பொருள் வந்து நல்லா பெருசாகிறது தான் எக்ஸ்பேண்ட்னு சொல்லுவோம். அண்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னா ஒரு பொருள் வந்து சிறுசாகிறது தான் நம்ம வந்து கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது எக்ஸ்பேண்ட் எப்படி நடக்கும், இந்த ஹீட் லெசனில் வந்து எக்ஸ்பேண்ட் எப்படி நடக்கும்னா, நம்ம ஒரு பொருளை வந்து நம்ம ஹீட் பண்ண நம்மளுக்கு வந்து ஹீட் வந்து நல்லா பண்ண எக்ஸ்பேண்ட் ஆகும். பட் வந்து நம்ம கூல் பண்ணோம் அப்படின்னா அது நார்மல் ஸ்டேஜ்க்கு வந்து ரொம்ப குட்டி ஆயிரும்.
the change in length, area or volume. இந்த சேஞ்ச் வந்து லென்த்தில் நடக்கும், ஏரியாவில் நடக்கும், வால்யூமில் நடக்கும். ஸோ எல்லா சரௌண்டோட அந்த பொருள் இருக்குது அப்படின்னா அந்த எல்லா இடத்துலையுமே நடக்க தான் செய்யும். Due to contraction or expansion. இப்போ வந்து இதெல்லாம் எப்படி நடக்கும்? ஹீட் பண்ண எக்ஸ்பென்ஷன் ஆகும், கூல் பண்ண கான்ட்ராக்ட் ஆகும். இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு டெம்பரேச்சர் சேஞ்ச். இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா டெம்பரேச்சர் சேஞ்ச். ஏன்னா நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம், அது வந்து ஒரு டெம்பரேச்சர் தானே. ஸோ அது ஹீட் பண்ணுறப்ப எக்ஸ்பேண்ட் ஆகுது. இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளுக்கு வந்து ஹீட்டும் இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதை வந்து நம்ம கூல் பண்ணுறப்ப அது வந்து ரொம்ப கான்ட்ராக்ட் ஆகிடுது, சுருங்கிடுது. The expansion of a substance on heating is called the thermal expansion of a substance. நம்ம எந்த பொருளை வந்து நல்லா பெருசாக்குறோமோ, அதை நல்லா ஹீட் பண்ணி எவ்வளோக்கு பெருசாக்குறோமோ, இந்த தான் வந்து நம்ம தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸில் நடக்கக்கூடியதை எக்ஸ்பேண்ட் ஆகிறத நம்ம வந்து தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து லீனியர் அண்ட் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம்? லீனியர் அண்ட் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன். இப்போ நம்ம மேக்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். கியூபாய்டு, இந்த மாதிரி ஸ்பியர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸை வந்து நம்ம 3Dயில் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நம்ம கியூபிக்கல்லையும் எப்படி அது மட்டும் கியூபிக்கல் அப்புறம் லீனியர் அதில் வந்து எப்படி எக்ஸ்பேன்ஷன் நடக்குது அப்படின்றத சொல்லி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். A solid has a definite shape. இப்போ ஒரு சாலிட் இருக்குது அப்படின்னா அது கரெக்டான ஷேப் தான் இருக்கும். இப்போ என்னோடய வளையலை எடுத்துக்கிறோன்னா இது ஒரு ஷேப் தான், இதை நம்மளால் உடைக்க முடியும், ஆனால் வந்து இதை வேறு ஷேப்புக்கு நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சாலிடுக்கும் ஒரு ஷேப் இருக்குது. நம்ம அதை ஹீட் பண்ணுறப்பே வந்து என்ன ஷேப்புக்கு வேணுமோ அப்படின்றத நம்ம டக்குன்னு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா அந்த பொருளுக்கே வந்து அந்த ஸ்பேஸ், அந்த டெஃபினைட் ஸ்பேஸ், அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். So when a solid is heated, it expands in all direction. Example, in length, area and volume all increases on heating. இப்போ வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. இப்போ நம்ம ஹீட் பண்ண எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு லென்த்து, ஏரியா, வால்யூம் இது மாதிரிலாம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து எதனால இன்க்ரீஸ் ஆகுது? இந்த ஹீட்னால தான் இன்க்ரீஸ் ஆகுது. The expansion in length is called linear expansion and the expansion is volume is called cubical expansion. இது எக்ஸ்பேன்ஷன் நடக்குதுல்ல, லென்த்தில் வந்து எக்ஸ்பேன்ஷன் நடந்தால் இதை வந்து நம்ம லீனியர் எக்ஸ்பேன்ஷன். இந்த லென்த்தில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பேன்ஷன் நடந்தால் இதை வந்து நம்ம லீனியர் எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்குல்ல, ஸோ இதை தான் நம்ம வந்து லீனியர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ லீனியர் எக்ஸ்பேன்ஷன் நடந்தால் அதை வந்து லீனியர் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இப்போ வால்யூமில் வந்து எக்ஸ்பேன்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். Why is the iron rim of bulkhead wheel heated before it is fitted onto the wheel? இப்போ ஏன் வந்து அயன் ரிம் அப்படின்னா ஒரு வளையம் மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ஹீட் பண்ணுறப்ப அப்புறம் புல்லட் கார்டில் வந்து அதை மாட்டுவோம். ஏன்னா இப்போ அது மட்டும் அயன் ரிம் மட்டும் இல்லைன்னா அது ஓடிக்கிட்டு இருக்கவே டக்குன்னு அந்த வீல் வந்து உடஞ்சிரும். ஸோ இதுக்காக தான் இந்த அயன் ரிம்மை வந்து இது பண்ணுறோம். எதுக்கு நம்ம அந்த அயன் ரிம்மை ஹீட் பண்ணுறோம்? ஏன்னா அதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த சைஸுக்கு ஏற்றாப்பில் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதை கொஞ்சம் கான்ட்ராக்ட், அதாவது கொஞ்சம் கூல் பண்ணோம் அப்படின்னா அது கரெக்ட் சைஸுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோவுக்கு வந்துடும். ஸோ இதுக்குனால தான் நம்ம வந்து கான்ட்ராக்ட், இந்த தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றது நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானதாக தான் கருதப்படுது. Why it is small gap between left two lengths of railway lines? அதாவது இப்போ வந்து அந்த ஒவ்வொருத்துக்குமே வந்து ஸ்மால் கேப் தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் ஏர் வேணும். ஸோ அப்போ தான் அதால் செட் பண்ணிக்க முடியும், கரெக்டாக அதால் செட் ஆக முடியும்.